ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 ப்ரிப்போசிஷன் வித் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண போகிற சென்டென்சஸ் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் அமாங். அமாங்னா தமிழில் நடுவில் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? ஐ வாண்ட் டு லிவ் இன் அ ஹோம் அமாங் ட்ரீஸ். ஐ வாண்ட் டு லிவ் இன் அ ஹோம் அமாங் ட்ரீஸ்னால் நான் ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிற வீட்டில் வாழணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்? த பால் வாஸ் ஹிடன் அமாங் த லீவ்ஸ். லீவ்ஸ்க்கு நடுவில் பால் வந்து ஹிடனாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் அப்பார்ட். அப்பார்ட்னா தவிர அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ தவிர அப்படிங்கிற மீனிங். Apart from the football, he plays tennis and cricket. ஃபுட்பாலை தவிர அவன் டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட் விளையாடுவான் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ நம்ம வேறு எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? அப்பார்ட் ஃப்ரம் வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்னா ஐ ஹாவ் ஈட்டன் எவ்ரிதிங் அப்பார்ட் ஃப்ரம் த சிக்கன். நான் சிக்கனை தவிர மற்றது எல்லாமே சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே. தேர்ட் ஒன் அகெயின்ஸ்ட். அகெயின்ஸ்ட்னா எதிராக அப்படின்னு அர்த்தம். எதிராக அப்படின்றது அர்த்தம். ஸோ we are playing against the league champions next week. லீக் சாம்பியன்ஸ்க்கு எதிராக நாங்கள் நெக்ஸ்ட் வீக் விளையாடுறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ வேறு எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? தட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா. அது வந்து லாக்கு எதிரானது அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஸ் வெல் அஸ். ஆஸ் வெல் அஸ்னால் அதோட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத்துடன் அதோட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஆஸ் வெல் அஸ். ஸோ மை சன் பிளேஸ் த பியானோ ஆஸ் வெல் அஸ் ஹீ பிளேஸ் த பேஸ்கெட் பால். மை சன் பிளேஸ் த பியானோ. என்னோட சன் வந்து பியானோ ப்ளே பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் அதோட ஹீ பிளேஸ் த பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பாலும் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்? மை சன் வில் டூ குக்கிங் ஆஸ் வெல் அஸ் ஹீல் ஈட். ஸோ குக் பண்ணுறதும் இல்லாமல் அதோட சாப்பிடவும் செய்வாங்க அப்படின்றது. ஸோ வேறு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து ஒன் இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ முன்னால் அப்படின்றது அர்த்தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா. ஸோ த சூப்பர் மார்க்கெட் is in front of the bank. The supermarket is in front of the bankக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்? the car is in front of the building. பில்டிங்க்கு முன்னாடி கார் இருக்குது அப்படின்றது அர்த்தமா? ஸோ அம்மாங்கன்னா நடுவில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.